வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஜாகிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஜாகிங் பண்ண ஆரம்பித்து 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூச்சு வாங்கி நெஞ்சே வந்து அப்படியே படபடன்னு ஆகி இதுக்கு மேலே ஒரு 8 கூட நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமே டயர்ட் ஆகிடுறீங்களா? கவலைப்படாதீங்க, இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வராமல் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஜாகிங் பண்ணலாம் அப்படிங்கிற சிம்பிளான 3 டிப்ஸை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் ஷேக் சையத், வெல்னஸ் கோச், 2 times Ironman ஃபினிஷர், அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், ரேஸ் அக்ராஸ் அமெரிக்கா சைக்கிளிங் ஈவெண்ட் குவாலிஃபையர், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அல்ட்ரா ரன்னர் அண்ட் 4 times நேஷனல் லெவல் குங்ஃபு கோல்டு மெடலிஸ்ட். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஜாகிங் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜாகிங் பண்ணும்போது அல்லது பிரிஸ்க் வாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து zone 2லேயே வந்து மெயின்டைன் ஆகும். zone 2 அப்படிங்கிறது நம்மளுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்லேருந்து 60 to 70% ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம கண்டினியூஸாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்புல ஏற்கனவே தங்கியிருக்கிற கொழுப்பை வந்து எனர்ஜியாக மாற்றி அது வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்க கொழுப்புகள் கரையிறதுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஜாகிங் பண்ண சில நிமிஷத்துலேயே வந்து நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆகிறோம். இதுக்கு காரணம் நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து கரெக்டான முறையில் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான். நார்மல் டைமில் நம்ம ப்ரீத்திங்கில் அந்தளவுக்கு வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலுமே நம்ம பாடி வந்து அனிச்சேஸெல்லாம் வந்து ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதுவே நம்ம ஜாகிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீத்திங்கை வந்து நம்ம கரெக்டான முறையில் ஆப்டிமைஸ்டாக ப்ரீத்திங் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மூச்சு வாங்குகிற பிரச்சனையிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணி ரொம்ப நேரம் வந்து நம்ம ஜாகிங் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரீத்திங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான 3 சிம்பிளான டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பாக நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள் வந்து எப்படி நம்மளுடைய ஜாகிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் 91% ஆஃப் மக்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பொதுவாக நம்ம எப்போவுமே ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுலேயும் குறிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ரீத்திங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போது நம்ம வந்து செஸ்ட் ப்ரீத்திங் பண்ணாமல் நம்ம வந்து வயிற்றுலேருந்து ப்ரீத்திங் பண்ணணும். அதாவது ஷாலோ ப்ரீத்திங் சொல்லுவாங்க. நம்ம செஸ்ட் மூலிமா ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஷாலோ ப்ரீத்திங் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வந்து டீப் ப்ரீத்திங் பண்ணணும். அதாவது நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து எங்கேஜ் ஆகணும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய லங்ஸோட படம் பார்த்துருப்பீங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி அதோட ஷேப் வந்து இருக்கும். ஸோ லங்ஸோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கீழே போக போக பார்த்தீங்க அப்படின்னா அதோட வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த லங்ஸ் வந்து நம்மளுடைய ஷோல்டர் கிட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ரிப்கேஜ் முடிகிற இடத்து வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளுடைய லங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வயிற்று மசில்ஸ் வந்து நம்ம எங்கேஜ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய லங்ஸோட பாட்டம் ஏரியா வந்து அதிகப்படியாக நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்படி நம்ம லங்ஸோட பாட்டம் ஏரியா ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளால் வந்து நிறையா ஏரை வந்து கரெக்டான முறையில் நம்ம உடம்பால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜனை கலக்கிறதுக்கு லங்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நம்ம அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆகாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் நம்ம வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீப் ப்ரீத்திங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஒரு கையை வந்து உங்களோட வயிற்று மேலே வச்சுக்கோங்க, இன்னொரு கை வந்து செஸ்ட் மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரீத் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளுடைய செஸ்ட்டு தான் வந்து மேலே வரும். ஸோ அப்படி இல்லாமல் காஷியஸாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய செஸ்ட் பகுதி மூவ் ஆகாமல் நம்மளுடைய வயிற்று பகுதி வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீத்தில் வந்து செக் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்கள், நான் ஒரு சைடில் நின்று உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக ப்ரீத் பண்ணும்போது செஸ்ட் மேலே வருது. அப்படி இல்லாமல் ப்ரீத் பண்ணும்போது நம்மளுடைய வயிறு வந்து வெளியில் வர மாதிரி ப்ரீத் பண்ணணும். தெரியுதுங்களா? இந்த வயிறு வந்து வெளியில் வர மாதிரி ப்ரீத் பண்ணணும். திருப்பி நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய வயிற்று பகுதி வந்து உள்ளே போகணும். அதாவது ப்ரீத் இன் பண்ணும்போது நம்மளோட வயிறு வந்து மேலே வரணும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்மளோட வயிறு வந்து உள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ரன்னிங் பண்ணும்போது கிடையாது, நம்ம நார்மலாக வீட்டில் இருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ப்ரீத்திங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுறோம் பாருங்கள், அப்போ நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காற்றையும் வந்து நம்ம வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து முழுசாக வந்து மூச்சை உள்ளே இழுத்துக்குங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டேன். என்னுடைய வயிற்று பகுதி வந்து நல்லா வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. அந்த காற்று வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது.
இப்போ நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு கண்டினியூஸாக வந்து நம்ம நம்பர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 இப்படி நீங்கள் வந்து மூச்சு விடாமல் கண்டினியூஸாக நம்பர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது நம்பர்ஸ்னு இல்லை, ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்யுளையோ ஒரு பயிற்சி ஏதாவது வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அப்படி ப்ரீத் பண்ணும்போது நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஏரையும் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம வயிறு வந்து அதை புஷ் பண்ணி வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும். இதுதான் வந்து நம்மளுடைய லங்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி நம்ம லங்ஸை வந்து நார்மல் டைமில் இந்த மாதிரி எம்டி பண்ண ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியே போய் நம்ம உடம்புல வந்து அதிகமான அளவுக்கு ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம லங்ஸுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை வந்து நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரீத்திங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூணாவதாக ப்ரீத்திங்கில் இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாக்ஸ் டைப் ப்ரீத்திங் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருங்க. அதில் வந்து 1 2 3 4, அதாவது இப்போ இந்த ஸ்கொயரில் வந்து 4 சைடு இருக்குது பாருங்கள். மேலே ஒரு கோடு, சைடில் ஒன்று, பாட்டமில் ஒன்று, திருப்பி வந்து சைடில் ஒரு கோடு. ஸோ இந்த மேலே உள்ள கோடில் 1 2 3 4 அப்படின்னு நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 2 3 4ன்னு சைடில் உள்ளது, கீழே உள்ளதுலேயே 4 நம்பர், இந்த பக்கமும் 4 நம்பர். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் கையை வச்சு அந்த நம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் 4 செகண்ட் வந்து ப்ரீத் இன் பண்ணணும். ஸோ 4 செகண்ட் வந்து உங்களுடைய ப்ரீத் இன் வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ 4 செகண்ட் ப்ரீத் இன் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ரீத்தை வந்து ஹோல்டு பண்ணணும். அப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரு 4 செகண்ட் வந்து கொண்டு வாங்க. திருப்பி ப்ரீத் அவுட் வந்து நம்ம ஒரு 4 செகண்ட் பண்ணணும். அதாவது நல்லா ப்ரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் வந்து ஸோ ஒரு 4 செகண்ட் வந்து நம்ம கண்டினியூஸாக ப்ரீத் அவுட் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அந்த மறுபடியும் வந்து புதுசாக வந்து ஏரை உள்ளே இழுக்காமல் நம்ம ஃபுல்லாக எக்ஸேல் பண்ண கண்டிஷன்லேயே ஒரு 4 செகண்ட் வந்து நம்ம அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி உங்களோட கைகளை உங்களோட ப்ரீத்திங் ஏற்ற மாதிரி சிங்க்ரனைஸ் பண்ணி மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்ச நாள் கழிச்சு நார்மலாகவே நீங்கள் உங்கள் மைண்டு மூலியமாகவே இந்த மாதிரி கால்குலேஷன்ஸை மைண்ட்லேயே நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணி அது மூலியமாக இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்ம ரன்னிங்கோ அல்லது ஜாகிங்கோ போகும்போது சீக்கிரமாக டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து 2வது டாபிக், நம்ம ஜாகிங் பண்ணும்போது சீக்கிரமே டயர்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வார்ம் அப் பண்ணாமல் எடுத்த உடனே வந்து நம்ம ஜாகிங் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்காது. ஸோ நம்ம மைண்டு மட்டும் தான் ரெடியாக இருக்குமே தவிர நம்மளோட உடம்பு வந்து அந்தளவுக்கு ப்ராப்பரான கண்டிஷன் இல்லாததுனால சடனாக நம்ம உடம்புக்கு வந்து அதிகப்படியான ரத்த ஓட்டம் தேவைப்படும் போது நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லா இடத்துக்கும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்து ப்ரீத் அவுட் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவோம். அதாவது நம்மளுடைய ப்ரீத் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஜாகிங் பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபுல் பாடியை வந்து நம்ம ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணும். ஸோ வார்ம் அப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிளாக 5 எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து போகோ ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போகோ ஜம்ப்னா நம்ம நின்ன இடத்துல இருந்தே வந்து ஜம்ப் பண்ணணும். இப்படி ஜம்ப் பண்ணும்போது நம்மளுடைய கைகளும் வந்து நம்மளுடைய ஜம்புக்கு ஏற்ற மாதிரி ரிதமிக்காக முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி உங்களுடைய ஜம்ப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி கண்டினியூஸாக ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி போகோ ஜம்ப்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கால்கள் ரெண்டும் ஒட்டி இருக்கணும், நம்மளுடைய கைகள் ரெண்டும் நம்ம தொடையை ஒட்டி இருக்கணும். ஒரே நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கால்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அகலமாக வந்து விரிக்க போகிறோம். ஜம்ப் பண்ணிவிட்டு நம்மளுடைய கால்களை வந்து விரித்து வைக்கணும். அதே டைமில் நம்மளுடைய கை ரெண்டும் வந்து மேலே போய் நம்மளுடைய 2 கையில் வந்து டச் பண்ணணும். திருப்பி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் ரெண்டும் ஒட்டி இருக்கணும், நம்மளுடைய கை ரெண்டும் வந்து நம்ம தொடையை தொடுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கால்களையும் கைகளையும் ஒரே நேரத்தில் வந்து இப்படி ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அடுத்ததாக ஓப்பன் த கேட் அண்ட் க்ளோஸ் த கேட் அப்படின்னு ஒரு வார்ம் அப் மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு காலையும் வந்து நீங்கள் வந்து காலை உள்ளேருந்து ஓப்பன் பண்ணி திருப்பி வெளியில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே காலை திருப்பி வெளியிலேருந்து எடுத்து திருப்பி 90 டிகிரி உங்கள் முன்னாடி ரொட்டேட் பண்ணி கொண்டாந்து திருப்பி கீழே வைக்கணும். இதே மாதிரி 2 காலையும் வந்து ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ், டோட்டலாக வந்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய ஹிப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ், நம்மளுடைய டை மசில்ஸ், நம்மளுடைய அப்டக்டர்ஸ் இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராப்பரான முறையில் வந்து தயாராகிடும்.
அடுத்ததாக நம்ம வந்து லெக் ஸ்விங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெக் ஸ்விங்கை வந்து நம்ம ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் இந்த மோஷன்லையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சைட்வைஸாகவும் வந்து லெக் ஸ்விங் பண்ணணும். ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ், அதே மாதிரி சைட்வைஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ். ஒவ்வொரு காலுக்கும் நம்ம 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி நம்மளுடைய கால்களை வந்து சைடு வைஸாக எந்த அளவுக்கு உயரமாக நம்மளால் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயரமாக தூக்கி ஆப்போசிட் சைடில் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். இதே மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ம்ஸ் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபார்வர்டில் ஒரு 10 செகண்ட், ரிவர்ஸில் ஒரு 10 செகண்ட், அதே மாதிரி நம்மளுடைய கம்ப்ளீட் ஹிப்பையும் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ், இப்படி நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது இப்போ நம்ம சொன்ன இந்த 5 ஒர்க் அவுட்ஸை நம்ம பண்ணாலே நம்மளுடைய கம்ப்ளீட் பாடியும் நம்மளுடைய ஜாகிங்க்கு தேவையான மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து வார்ம் அப் ஆயிரும். ஸோ வார்ம் அப்புங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸ்க்கும் வந்து நம்ம பிளட் ஃப்ளோவை வந்து நம்மளுடைய ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் வந்து பிளட் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுனால ஒர்க் அவுட் பண்ணும்போது சடனாக அதுக்கு வந்து அதிகப்படியான பிளட் தேவைப்படாது. ஸோ நம்மளுடைய ப்ரீத்தும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பரான முறையில் ரிதமிக்காக ரொம்ப நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சஸ்டைனபுளாக வந்து நம்மளுடைய ப்ரீத்திங் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜாகிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக நம்ம ஜாகிங் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஃபைனலாக நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பாடியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்ரைட் பொசிஷனில் வச்சுருக்கணும். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிங் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி கூணு விழுந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பாடி வந்து இப்படி வந்து குறுக ஆரம்பிச்சிருதோ அப்போயே வந்து நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பாடியை வந்து ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாகிங் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மூக்கு மூலியமாகவே வந்து நம்ம ப்ரீத் பண்ணணும். நிறைய பேர் வந்து ப்ரீத்திங் பண்ணும்போது தண்ணே அறியாமல் நம்மளுடைய வாய் மூலியமாக வந்து ப்ரீத்திங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளுடைய மூக்கு மூலியமாக நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூக்கில் வந்து நம்மளுடைய காற்றை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் அதில் கரெக்டான முறையில் மாய்ஸ்சரை ஆட் பண்ணுறதுக்கும் உண்டான சில சிறப்பான பகுதிகள் வந்து நம்ம மூக்கில் இருக்குது. அதனால் நம்ம வாய் மூலியமாக ப்ரீத் பண்ணோம்னா சீக்கிரமே வந்து நம்ம தொண்டையெல்லாம் வந்து ஒரு வறண்டு போய் ஒரு ட்ரைனஸ் ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் மூக்கு வழியாக ப்ரீத்திங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து ப்ரீத்திங் பண்ணி உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜாகிங் பண்ணும்போது ரிதமிக் பேட்டர்னில் வந்து உங்களுடைய ப்ரீத்திங் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் நம்ம வந்து ப்ரீத் இன் பண்ணணும். அதாவது 2 டைம்ஸ் வந்து ப்ரீத் இன் பண்ணணும். அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரீத்தை வந்து அவுட் பண்ணணும். ஸோ 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ப்ரீத் இன், அடுத்த 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ப்ரீத் அவுட். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3 ஸ்டெப்புக்கு வந்து ப்ரீத் இன், 2 ஸ்டெப்புக்கு ப்ரீத் அவுட், அந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டெப்ஸுக்கும் நம்மளுடைய ப்ரீத்தையும் வந்து ஒரு ரிதமிக்காக வச்சுக்கும்போது நம்ம சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆக மாட்டோம். நம்மளுடைய ப்ரீத்தும் நம்மளுடைய ஓட்டமும் வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டு மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் மீறி நீங்கள் ஜாகிங் பண்ணும்போது உங்களோட ப்ரீத் கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, உங்களால் ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை மீறி ரொம்ப அதிகமான ஸ்பீடில் வந்து ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் ப்ரீத் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதோ அப்போ உங்களுடைய ஜாகிங் ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரீத் நார்மல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்பீடை வந்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுனால உங்களுக்கு என்னுடைய போனஸ் டிப், உங்களுடைய சாப்பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக நீங்கள் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடோட லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த நைட்ரிக் ஆக்சைடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்குது பாருங்கள், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், இதனுடைய டயாமீட்டர் வந்து பெருசாக்குறதுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து டயாமீட்டர் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அதில் அதிகப்படியான பிளட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதிகப்படியான பிளட் போகுது அப்படின்னா அது மூலியமாக அதிகமான ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய மசில்ஸுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறையா பீட்ரூட் சாப்பிட்றது நம்மளுடைய ஒர்க் அவுட்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்ம ரொம்ப நேரம் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கும், நம்ம வந்து டயர்டாகாமல் அதிக நேரம் ஜாகிங் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு மிராக்குலஸ் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எஃபிஷியண்ட்டாக எப்படி ஜாகிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சிம்பிளான ஈஸியான ப்ராக்டிக்கலான டிப்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் கண்டினியூஸாக உங்களுடைய ஜாகிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.